ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நேற்று ஒரு தொடர்ச்சி தான். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம குட் பேட் அக்லி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். நேற்று நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் ப்ரோமோ வீடியோ. அண்ட் அதுவுமே லைக் வேறு லெவலுக்கு ஒரு பங்கமாக இருந்துச்சு. பார்க்கும்போது மாசான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அந்த ஒரு பாட்டிலே. அண்ட் வெறும் 27 செகண்டே பல விஷயங்கள் நான் வந்து அப்படியே ஒரு இதுவாக வச்சுக்கிட்டேன். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி எப்படி இந்த பாட்டு இருக்க போகுதுன்ற ஒரு ஹைப்பு தாங்க. ஸோ அதை எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு தலை ஃபேன், ஒரு தளபதி ஃபேன், யாரை வேணும் இருக்கட்டும், ஒரு மியூசிக் ரசிகன் இந்த ஒரு பாட்டை நாங்கள் இன்னைக்கு கேட்க போகிறோம். ஸோ நீங்களும் வாங்கி கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டை கேளுங்க. அண்ட் அந்த பாட்டோட பேர் வந்து ஓஜி சம்பவம். ஸோ இந்த லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் போய் கூட சண்டை பிடிச்சிட்டு நான் ஒரு ட்வீட்டை கூட போட்டுட்டேன். அது எப்படி ஒரு நல்ல ஒரு பாட்டு வரும்போது டெக்னிக்கல் கிளிச் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தான் எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயம் லைக் டீட்டெயிலாக பேசணும். ஸோ ரெடியாக இருக்கீங்க எல்லா தலை ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படியே கூடி வாங்க, சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெடியா? ரெடி, 1 2 and 3. இதுக்கு 2 வேடையும் கொடுக்கறது நல்லதுங்க. போட்டாச்சு. இதுதான் பில்லா எல்லாரோட இது இருந்துச்சுல்ல. தலையோட அவரோட டயலாக் இருக்குல்ல, நல்ல பக்கத்துல. ஓகே, எல்லாம் வெறுத்தனமா இருக்காங்க அந்த பாட்டுல. அப்படியே மாறும்ல. மக்கள் கூஸ் பம்ப்ஸ் வராமல் இருக்க மாட்டேன். நேற்றே இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மாமே வேற லெவல். என்னன்னா பாட்டு அவ்வளோ, அது எனக்கு என்னன்னா இந்த பாட்டோடைய அந்த எண்டிங் அந்த போர்ஷன் வந்து அது என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபயர் தான். ஓவரால் 3 minutes தான். அதுக்கு பரவாயில்ல. எதிர்பார்க்காம வந்தனால தான் இந்த ஒரு ஹைப் இருந்தனாலே அப்படியே பாட்டை கேட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இதில் வந்து எல்லாமே இதில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம அஜித் சாரோடைய அந்த ஒரு ரோல் இருக்குல்ல, அவர் அப்போ சிட்டிசன் ரெட் எல்லாம் அந்த ஒரு அப்படியே நல்லா இருந்துச்சு. 10 தலை கொண்ட ஒரு
ஒரு சிங்கமாக அந்த இதில் அவர் இருந்தார். அண்ட் இது கண்டிப்பாக தலை ரசிகர்கள் மற்றும் எல்லா மியூசிக் ரசிகர்களும் இந்த ஒரு பாட்டை ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டாக தான் இருக்கும். அண்ட் இது ட்ரீட் சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நேற்றே லைக் அந்த ஒரு ப்ரோமோலே வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த 27 செகண்ட்ல இவ்வளோ விஷயம் இருக்கே, அதோட டிரெக்டரும் சேர்ந்து பாடுறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் இருக்கும். அதுதான் ஒரு ஃபேன் பாயாக இருந்து படத்தையும் அந்த லெவலுக்கு எடுத்து பாட்டையும் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இட்ஸ் ஃபேன் பாய் மூமெண்ட் தான். அவருக்கும் சரி, இது பார்க்குற நமக்கும் அந்த ஒரு இது கனெக்ட் ஒன்று வருது பாருங்களேன். பாட்டு அந்த அளவுக்கு ஒரு 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 அந்த பிளாஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு வைப் ஒன்றுங்க. என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கும் போது அப்படியே நல்ல ஒரு பீட் அப்படியே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே அந்த தலை டயலாகோட வரும்போது தெறிக்க விட்டுருக்காங்க. அவ்வளோதான், அவர் ஜிவி பிரகாஷ் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு. அண்ட் கிரெடிட்ஸ் டு தி ஹோல் டீம். அண்ட் இன்னொரு பக்கம் கோரஸ் கூட அந்த ஒரு பூஸ்ட்டை கொடுக்குறாங்க அந்த பாடலோட இன்னொரு ஹைப்புக்கு. அந்த பூஸ்ட் தான் இன்னும் அப்படியே பவர் பேக்ட் அப்படியே மாறுது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே. அண்ட் அவருடைய டயலாக்ஸ் தான் அப்படியே கூஸ்பம்ஸ் செஞ்சு. அந்த இடையில நம்ம டிரெக்டர் சார் மிஸ்டர் ஆதிக் அவர் வந்து ஒரு சத்தத்தை போட்டார்ல, ஸோ அந்த சத்தத்தோடு அந்த கூஸ்பம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ஃபீல் அதுதான். அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து நான் சொல்ல வந்தது, ஜிவி பிரகாஷ் என்னதான் அவர் வந்து இவ்வளோ நாள் பண்ண படங்கள்லே எனக்கு இந்த ஒரு பாட்டு வந்து இட்ஸ் லைக் ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவருமே சொன்னார், எத்தனோ வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு வந்து நான் தலை சாரோட எகெயின் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த ஓஜி சம்பவமாக மாறும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஃபைனலி இட் ஹேப்பன். அதனால ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போது. அவ்வளோதாங்க, எனக்கு என்னமோ தெரியல, என்னென்னமோ பேசிட்டுமோன்னு தோணுது. அண்ட் நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு டைமுக்காக. நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் மேபி டைம் லேட் ஆகுமா இருக்கும், பண்ண முடியாமல் போகணும். ஆனால் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நேரம் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு வழியாக பாட்டையும் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த பாட்டோடைய பல விஷயங்கள் உங்களுக்கும் லைக் நீங்களும் பார்த்துருப்பீங்க கூட சேர்ந்து. ஒரு ரசிகனாக நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கருத்துக்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ராஸ்டிங் 2 பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தலை ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த டேட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆர்வமாக இருக்குது. இந்த படத்தில் வேறு ஏதாவது சிங்கிள் இப்படி நல்லா வந்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு பாட்டை எப்படி இருக்குது, இன்னும் பல அப்டேட்ஸ் வெயிட் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. அண்ட் அவ்வளோதாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு வழியாக பாட்டை கேட்டு முடிச்சுன்னா ஓஜி சம்பவம் வேறு லெவல் பங்கம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. டைமிங்காக அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா எதை பற்றியாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் கருத்துக்களையும் சொல்லிடுங்க. அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.